வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம மல்லி சாதம் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் வித்தியாசமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க, என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இது வதக்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு மல்லி, மிளகாய், பூண்டு, இஞ்சி, அவ்வளோதான். இது மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி போடுங்க. ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய். இந்த மல்லியை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம். அந்த மல்லியை இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே போட்டாலும் வரும். நம்ம கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா வரும். அதனால் அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாதம் பொல பொலன்னு இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கோம். இதுதான் குட்டி பிள்ளைங்களுக்கு ஈஸியாக ஹெல்த்தியாக, இந்த மல்லி அவ்வளோ நல்லது. ஹெல்த்தியாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் பண்ணிடலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடாயை சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் அந்த முந்திரியெல்லாம் வறுத்து போடப்படும் குழந்தைங்களுக்காக. அவங்க அது மாதிரி போட்டோன்னா நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்து எடுத்துடலாம். இப்போ முந்திரி வறுத்து எடுத்துட்டோங்க. கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கடலெண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்துகிட்டு வேறு எந்த பருப்பும் வேண்டாங்க, நான் போடுறதில்ல. ஏன்னா முந்திரி பருப்பு போட்டால் மித்தப்படி பிள்ளைங்களுக்கு அதுதான் பிடிக்கும். அது மாதிரி உளுந்தம்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு, பச்சைக்கடலைப்பருப்புலாம் போடுவாங்க. அதெல்லாம் மத்தியானம் நம்ம அவங்க சாப்பிடும்போது அதெல்லாம் நமத்து போய் நல்லா இருக்காது. எனக்கு என்னோடது போடுறவங்க நிறைய பேர் போடுவாங்க. ஆனால் எனக்கு அது பிடிக்கிறதில்ல. அதனால் நான் போடல. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் போடுங்க. இங்கே பாருங்கள், கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக அப்படி வதக்கி கொடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இதை இதில் போட தேவையில்லை. இது தனியாக வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டில் தான் இது மேலாப்பில் தான் வைக்க போகிறோம். அப்போ தான் அவங்க சாப்பிடும்போது அந்த பதத்து போகாமல் நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்பையும் வதங்கணும் அப்படின்லாம் இல்லை. ஓரளவு கலர் மாறினாலே போதும். இப்போ இந்த வெங்காயத்துக்குள்ள சால்ட்டு மட்டும் நம்ம இப்போ போட்டுக்கலாம். புளியை மட்டும் நீங்களும் ராக் சால்ட் போடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மல்லி தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லைங்க. அதில் இருக்க மாய்ச்சரே அதுக்கு போதும். அதனால் நான் தண்ணி ஊற்றலை. இந்த மாதிரி தான் மல்லி சாதம் தனியாக அதை அரைச்சி அந்த தண்ணியிலே வச்சு அது பொல பொலன்னு வச்சு பண்ணலாம். ஆனால் இது வேறு மாதிரி, குழந்தைங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி தான் இது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். ஈஸியான வேலைங்க. இது தண்ணியே தேவையில்லை. இருக்குது அவ்வளோதான். இது கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு வாசங்க. அந்த நெய்
இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டதுனால ஒரு நல்ல மணமாக இருக்குது. இது ஈஸியாக நீங்கள் காலையில் லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம புலன்னு வளைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா ரைஸு, அதை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதுக்கு ஒரு வடகம் வச்சு கொடுத்தா கூட போதும். வடகம், சிப்ஸு, உங்கள் குழந்தைங்க எது விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை கொடுத்து விடுங்க. ஈஸியாக, உங்களுக்கும் கஷ்டம் இல்லை, அவங்களுக்கும் கஷ்டம் இல்லை, டக்குன்னு சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி ஹெல்த்தியும் இருக்கும். இதில் பூண்டு கொத்தமல்லி எல்லாம் ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு. இதில் பெருங்காயப்பொடி நான் போடலை, ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு பெருங்காயப்பொடி பிடிக்காது, அதனால் நான் போடலை. இதுக்கு தேவையும் இல்லை, கொஞ்சம் தானே பண்ணுறோம், அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. இது எப்படி லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறோன்னு பார்த்துடலாம். இப்போ வடகமும் பொரிச்சாச்சுங்க. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எப்படி வைக்கிறோன்னு பார்த்துடலாம். குழந்தைங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஜூஸ் கொடுத்து விட்டுருங்க அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு அது ஃபில்லிங்காக இருக்கும். ஆர்டினரியாக நீங்கள் கொடுத்து விடுங்க, ஒரு கிரேப்ஸு, ஒரு மேங்கோ, இப்போ என்ன சீசன் ஃப்ரூட் இருக்கோ, ஒரு தர்பூஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் என்ன சாதம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் நீங்கள் பாட்டிலில் கொஞ்சம் அந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ நான் பாப்பாவுக்கு எல்லாம் இப்படி முந்திரி பருப்பு போட்டு கொடுத்துட்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் போட்டாச்சுங்க அவளுக்கு. இது வந்து ஒன்று வந்து காரம், ஒன்று வந்து காரம் இல்லாமல் ரெண்டுமே வச்சுருக்கேன். அவளுக்கு எது பிடிக்குமோ அது சாப்பிட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் வடகம் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி வந்து எதுவும் வேணாம் அப்படின்னா நான் வந்து 2 வேஃபர்ஸ் மட்டும் கொடுக்குறேங்க. அவளுக்கு இந்த சாக்லேட் வேஃபர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு 4 பீஸ் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ரெடி, லஞ்ச் பாக்ஸ் ரெடிங்க. இப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேஃபர்ஸ் இருக்குது, வடகம் இருக்குது, முந்திரி போட்ட மல்லி சாதம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க. ஹாப்பியாக அவங்கள அனுப்பிச்சி வைங்க. அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுக்குறதுக்கு மறக்காதீங்க, எப்படியும் பழக்கிடுங்க. ஸ்மூத்தி அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லிக்விடாக என்ன மாதுளையோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இதை சாப்பிட்டுட்டு அதை குடிச்சிட்டாங்கன்னா ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்கு சொல்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். தேங்க்யூ.